வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எது நடக்கக்கூடாது என்று நாம் நினைத்துக் கொண்டே இருந்தோமோ அது நடக்க ஆரம்பித்து விட்டது. எந்த அளவுக்கு செல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சத்தியமூர்த்தி பவன் முன் தமிழக காங்கிரசுடைய தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன் முன் நாம் தமிழர் இயக்கம் உட்பட பல்வேறு பிரமுகர்கள், பல்வேறு கட்சியினர் அங்கு நடத்திய பிரச்சனை, ஆர்ப்பாட்டம் அதன் பிறகு வன்முறையாக வெடித்தளவுக்கு மாறியது. அதன் பிறகு ராஜீவ்காந்தியுடைய சிலைகள், தலைகள் உடைக்கப்பட்டன. அதன் பின் நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. எதற்குமே பாய்க்கிறார். பெட்ரோல் குண்டு வீச்சு, கல் வீச்சு, சிலை உடைப்பு, தலை உடைப்பு என்று எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்துவிட்டது. இது எந்த அளவுக்கு செல்ல போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கட்சிகளுக்கு இடையிலான இது போன்ற விஷயங்கள் அத்துமீறலா அல்லது உணர்ச்சி பூர்வமானதா, உணர்ச்சி கொந்தளிப்பான சமயங்களில் இது போன்ற விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுமா? நாம் அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டுமா? அதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். அமைதி பூங்கா என்று அழைக்கப்பட்ட தமிழகத்தில் தற்போது ஆங்காங்கே மோதல்கள், சிலை உடைப்பு, கல்வீச்சு, போலீஸ் தடியடி என அமைதிக்கு சீர்குலைவு ஏற்பட்டுள்ளது. ராஜீவ் கொலை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளின் விடுதலைக்கு எதிரான கருத்துள்ளவர்களுக்கும் ஆதரவான கருத்துள்ளவர்களுக்குமான முரண்பாடு ஆங்காங்கே வன்முறைகளை தோற்றுவித்துள்ளது. காங்கிரசின் தலைமை அலுவலகத்தை நாம் தமிழர் கட்சி, தமிழர் முன்னேற்றப் படை போன்ற அமைப்புகள் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு காங்கிரசார் எதிர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் இத்தனை திரளானவர்கள் கையில் ஆயுதங்களுடன் பட்டப்பகலில் கூட்டமாக சென்னையின் மையப்பகுதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி வருவதை போலீசார் எப்படி அனுமதித்தனர்? இவர்கள் தாக்குதலுக்கு திட்டமிடுவது தமிழக உளவுத்துறை போலீசாருக்கு எப்படி தெரியாமல் போயிருக்க முடியும்? இப்படி வன்முறையில் ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு தடுக்காமல் விட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிடும் என கூறியுள்ளார். சென்னையில் புளியந்தோப்பு, வேப்பேரி, புரசைவாக்கம் போன்ற இடங்களில் ராஜீவ்காந்தியின் சிலைகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. நாம் தமிழர் அலுவலகத்திற்கு அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாகவும் தகவல். சீமான் வீட்டை முற்றுகையிடச் சென்ற காங்கிரசார் முன்கூட்டியே வழிமறித்து போலீசாரால் கைது என்றெல்லாம் செய்திகள். முன்பு தனி ஈழத்திற்கு ஆதரவான மாணவர்கள் சத்தியமூர்த்தி பவனை தாக்கச் சென்ற சம்பவம் நடந்தது. இலங்கையில் போர் உச்சகட்டத்தில் இருந்த போதும், ஏராளமான தமிழர்கள் கொல்லப்பட்ட போதும் தமிழகத்தில் நிகழாத போராட்டங்களும், மோதல்களும், வன்முறைகளும் இப்போது நிகழ காரணம் என்ன? கருத்து மாறுபாடுகள், கைகலப்பு வன்முறை அளவுக்கு வளர என்ன காரணம்? சுதந்திர போராட்டத்தையே சாத்வீகமாக நடத்திய தேசம் இன்று எடுத்ததற்கெல்லாம் வன்முறைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் எப்படி ஏற்பட்டது? சகிப்புத்தன்மையும் சாத்வீகமும் இன்றைய அரசியலுக்கு சாத்தியமில்லையா? சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் கேள்விக்குள்ளாகி வருகிறதா? எவ்வளவு பெரிய கேள்விகள். இதற்கு பதில் சொல்ல போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடத்தி சுதந்திரம் பெற்ற இந்த தேசம் இன்று எல்லா விஷயத்துக்கும் தடிகளையும் கல்களையும் நம்பி ஒவ்வொருத்தருடைய தலையை உடைப்பதையே ஒரு தலையாய கடமையாக கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகிறது என்ற பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நம்முடைய கலந்து கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு ஐயநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு அருணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் மூன்று பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே, நான் முதல்ல ஐயநாதன் அவர்களிடம் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் இது, கோட்பாடுகள் இது, எங்களுடைய சிந்தனை இது, எங்களுடைய சீரிய பார்வை இது என்றெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை போய் அங்கு வன்முறையில் நாங்கள் ஈடுபட்டோமா, நாங்கள் ஈடுபடவில்லையா, எங்களுக்கு பிறகு வந்த இயக்கங்கள் ஈடுபட்டோமா என்று சொல்ல வேண்டிய நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சரியான விஷயமா பாக்குறீங்களா? இல்ல, முதல்ல இந்த செய்தியை தப்பா நீங்க பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. நாங்க ஒருதலை பட்சம் அதெல்லாம் வேண்டாம். தப்புன்னா அப்புறம் ஒருதலை பட்சம் இருக்கு, இருதலை பட்சம் இருக்கு. புகாரி ஹோட்டல் கிட்ட நாங்க திரள்றோம். அந்த இடம் 200 மீட்டருக்கு 300 மீட்டருக்கு சத்தியமூர்த்தி பவன்ல இருந்து தூரத்துல இருக்கு. அந்த இடத்துல எங்களை அசைய கூட விடல போலீஸ். அந்த இடத்துல அவங்க நிறைய பேர் எங்களை விட அதிகமாக, நாங்க ஒரு 300-350 பேர் திரண்டிருந்தோம். அப்ப எங்களை விட அதிகமாக காவல்துறையினர் இருந்தார்கள். புறப்பட்டு நாங்க முழுமையா திரள்றதுக்கு முன்னாடி எங்களை கைது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, வற்புறுத்தி கைது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கைது செய்யப்பட்ட எங்கள் அனைவரையும் ராயப்பேட்டையில எடுத்துட்டு போய் ஒரு சமூக நல கூடத்தில் எங்களை எல்லாம் சிறை வச்சுட்டாங்க. அங்கேயும் காவல்துறையினர் முழுமையா போட்டுட்டாங்க. எல்லாருமே அங்கேயிருந்து எடுத்துட்டாங்க. நான் 11 நிலவரத்தை நான் சொல்றேன். அன்னைக்கு எல்லாருமே முடிஞ்சு போச்சு. உங்களுடைய கட்சியை பொறுத்தவரை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சு போச்சு. இப்ப நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த நிலைப்பாட்டை, தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை
அது உச்சநீதிமன்றத்தில் மட்டும் ஒரு வழக்கு பின்னாடி வரேன். நான் கேட்கிற கேள்வி, நாம் தமிழர் இயக்கம் எப்படி சீரிய பார்வை கொண்டது, எப்படி எங்களுடைய கொள்கையில் என்ன கோபா என்று சொல்ல வேண்டிய நிலைமை போய் இப்படி வன்முறை நாங்க ஈடுபடல. உங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னு 11 மணி நேரம் நாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கும் நாம் தமிழர் இயக்கத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? இல்ல, உண்மை அது. காவல்துறை எங்களை அதுக்காக ஏதாவது கைது செஞ்சிருக்காங்க? இல்ல. எங்க மேல ஏதாவது வழக்கு இருக்கு? ரெண்டாவது, ஊடகவியலாளர்கள் நீங்க எல்லாம் இருந்திருக்கீங்க. அந்த சத்தியமூர்த்தி பவன் முன்னாடி எடுத்த அந்த விஷுவல்லையாவது ஒரு நாம் தமிழர் தொண்டா இருக்கிறானா கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு அல்லது காமநாமர்கள் படிச்சு? எதுவுமே இல்ல. நடந்தது வேறொரு அமைப்பு. அதுவும் செய்திகளாக நேற்றே வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது அந்த அமைப்பு செய்த செயலை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, கண்டிக்கிறீர்களா? நாங்கள் வன்முறையை எல்லா விதத்திலும் கண்டிக்கின்றோம். நாங்க சத்தியமூர்த்தி பவன் முன்னால் நடந்த வன்முறையை நீங்கள் கண்டிக்கிறீங்க? சத்தியமூர்த்தி பவனுக்குள் எங்களுடைய தொண்டர்கள் வழிதவறி சென்ற சில தொண்டர்களை இழுத்து கொண்டு போய் அடித்தது உட்பட நாங்கள் அனைத்தையும் கண்டிக்கின்றோம். நீங்கள் ஒன்றை கவனியுங்கள். 300 மீட்டர் தள்ளி இருந்தீங்க, அங்கிருந்து வழிதவறி போய் சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள போயிட்டாங்க. நான் சொல்லக்கூடியதுக்கு நீங்க அதுக்குள்ள நீங்க கேள்வியை தொடுத்துறீங்க. ஒரு 4 பேர் நாங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னு தெரியாத அந்த பக்கம் போனவங்க அவங்களை உள்ளே எடுத்து கொண்டு போய் அடித்தார்கள். அவர்களை காவல்துறையினர் மீட்டு தங்களுடைய வாகனத்தில் கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வைத்து எங்களிடையே அடித்தார்கள். ஒன்று, அவர்கள் வந்து அந்த வாகனத்தை அடித்து நொறுக்கினார்கள். டவாரா வாகனத்தை அடித்து நொறுக்கினார்கள். இது யாவும் செய்தியாகவில்லை. ஆனால் காங்கிரஸ் அளித்த செய்தி மட்டும் சில ஊடகங்களில் பெரிதாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் எந்த ஒரு காட்சியிலும் நாங்கள் இருப்பதோ எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் இருப்பதோ ஒன்றுமே கிடையாது. வழக்கும் சரி, காவல்துறையும் சரி இந்த இடத்தில் சரியாகவே நடந்து கொண்டிருந்தார்கள். இது வேறொரு இடம். இரண்டாவது விஷயம், இந்த நாங்கெல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு வச்சு அது ஒரு 12 மணிக்கு அப்புறம் தான் அந்த வீரலட்சுமி அப்படின்றவங்க அந்த தமிழர் முன்னேற்ற படைன்றவங்க எல்லாம் போயிட்டு அங்க கல்வீசினார்கள் என்றும், அதற்கு பிறகு வந்துட்டு காங்கிரஸ்காரர்கள் வெளியே வந்து அங்க இருக்கிற கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் என்றும் செய்திகள் வந்தது. ஆனால் அவர்கள் கடைகளை அடித்து நொறுக்கியது, தீ வைத்தது போன்ற எந்த செய்தியும் எந்த ஊடகத்திலும் இன்று வரவில்லை. இதுதான் உண்மை, நடந்ததுதான் உண்மை. நீங்க நாளைக்கு கூட நீங்க போயிட்டு ஜெனரல் பேட்டர்ஸ் ரோட்ல போயிட்டு நீங்க பாருங்க, இதான் நிலைமை. எனவே இந்த வன்முறையில் நாம் தமிழர் கட்சியை சம்பந்தப்படுத்துவது என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு. நாம் தமிழர் கட்சி இயக்கம் சம்பந்தப்படவில்லை, ஆனால் அவர்களுக்கு பிறகு வந்த இயக்கங்கள் அதற்கு காரணமா இருந்தது சொல்றீங்க. அப்போ இது போன்ற விஷயங்களை ஆரம்பிச்சு விடுறது யார் அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு பிறகு நம்ம கை மீறி நம்ம போயிடக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். நான் திரு அருண் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அடிப்படையில இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சு வச்சா நம்ம பாக்குறோம். ஒரு பிரச்சனையா அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கா, நான் ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு உண்ணாவிரதமோ ஒரு அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல பண்றதை தாண்டி சம்பந்தப்பட்ட கட்சி அலுவலகங்களை பண்ணக்கூடிய பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஞாபகமா ஒரு பிஜேபி மேல ஏதோ கோவப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது போய் பண்ணாங்க, கட்சியா இருக்கும் முன்னாடி. இப்ப காங்கிரஸ் அலுவலகம் முன்னாடி போய் பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருப்பது ரொம்ப இயல்பா புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா அந்த கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது எந்த வேலை சரி? அதாவது ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள்ல தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடும், எந்த கட்சியா இருந்தாலும். ஆனா தலைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவங்களை கட்டுப்படுத்தி வழி நடத்தணும். உண்மையிலேயே ஆற்றுப்படுத்துவது என்பது மிக முக்கியமான பணி. அது எல்லா கட்சிகளுக்கும் பொழுது நான் பொதுவாக தான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது விஷயம், ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உரிமை உண்டு ஒவ்வொரு கட்சிக்கும். ஆனா வன்முறையில் ஈடுபட எந்த கட்சிக்கும் எந்த அமைப்புக்கும் ஒரு நாகரிக சமுதாயத்தில் உரிமை இல்லை. அது ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்ப ஐயா சொன்னதை வச்சு பார்த்தா அது இன்னொரு முகம் தெரியுது. அவர் சொல்றது நாம ஏன் மறுக்கணும்? அவருடைய இது இருக்கு. ஒருவேளை அவங்க பீட்டர் அல்போன்ஸ் சார் சொன்னா இன்னும் வேறு சில விஷயங்களும் தெரியக்கூடும். ஆனா நான் பத்திரிகையில பார்த்த வரைக்கும் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த தமிழக முன்னேற்ற படை அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்காங்க. அது கடைசியாக இந்த மாதிரியான வன்முறையாக முடிஞ்சிருக்கு என்றுதான் நிறைய பத்திரிகைகள்ல வந்திருக்குது. அப்படி என்றால் அவங்க எப்படி வந்தாங்க, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது நாம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம நீங்கள ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்க கூட இப்படி ஒரு படை இருக்கிற மாதிரி இப்படி அமைப்பு அவங்க வீரலட்சுமி பெயர்லாம் சொல்லப்படுறா இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் என்னுடைய கேள்வி. இது போன்ற ஒரு கால வர்த்தமான சூழ்நிலை ஏற்ப புதிய அமைப்புகள் உருவாகி நான் பண்றேன் இருக்கிற அமைப்புகளுக்கு கெட்ட பேரை உருவாக்கி இப்ப நமக்குள்ள கவலை என்னன்னா இப்படி திடீர்னு சில புதிய அமைப்புகள் வருது. அவங்க எங்க வந்துச்சுனே தெரியலையே. இல்ல, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உணர்வு அலைகளை பயன்படுத்தி கொண்டு சில காரியங்கள்ல இறங்குறாங்கன்னு படுது.
ஆகவே ஒரு நியாய அரசியல் நடத்தக்கூடிய எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் இதுல இருந்து கிடைக்கிற படிப்பினை என்று நாம் பார்க்கலாம். அவர்களால் கிடைக்க நமக்கு வந்துடக்கூடாது. ஆமா, ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் இன்னும் நான் கவலையோடு பாக்குறது, ஐயா இப்படி சில விஷயங்கள் சொல்றாரு, அது சரியா தவறான்னு பீட்டர் சார் சொல்லட்டும். பட் சீமான் சார் வீட்டு முன்னாடி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது, அது அதை விட கொடுமை அல்லவா? ஒரு தலைவர், ஒரு நாடறிந்த ஒரு தலைவர், ஒரு இளம் தலைவர், இது வேற எதுவும் ஆயிருந்தா எவ்வளவு பெரிய இதா இருந்திருக்கும். அப்ப அது எப்படி நடந்துச்சு? அவை இந்த நடந்த சகல வன்முறை நிகழ்ச்சிகளையும் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இதுல நம்ம சில உரிய படிப்பினைகளை நம்ம எல்லாரும் பெறணும், காவல்துறையும் கூட பெற வேண்டியிருக்கலாம். படிப்பினைகளை பெறதுக்கு முன்னாடி ஏதாவது உபரிதங்கள் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை எழுந்திருக்கு. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புறேன். இந்த வன்முறைகள் நாம் தமிழர் இயக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவங்க வன்முறை நேரடி தொடர்பு இல்ல, அவங்க விஷுவல் இல்ல. அதன் பிறகு அமைப்புகள்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி சிலை உடைக்கூடாது, இதெல்லாம் இருக்கட்டும். இது மாதிரியான உருவ பொம்மை எரிப்பு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு வச்சதே காங்கிரஸ் கட்சி தானே. நாடு முழுக்க தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உருவமைகள் எரிக்கப்பட்ட பிறகுதானே அதனுடைய எதிர்விளைவாக இங்கே காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிற காட்டுறதுக்காக இந்த மாதிரி பின்விளைவுகள் ஏற்படுது. பாண்டே, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே. நீங்க எங்களெல்லாம் நீங்க கையில அருவாளை கொடுத்து வெட்டுன்னு சொன்னா கூட எங்களுக்கு வெட்ட தெரியாது. அந்த மாதிரி ஒரு இயக்கம். நான் என்ன கேக்குறேன், நீங்க வன்முறையில் ஈடுபட்டீங்க, நாடு முழுக்க ஜெயலலிதாவுடைய உருவம் எரிக்கப்பட்டதை பத்தி மட்டும் தான் சொன்னேன். நீங்க வன்முறை ஈடுபட்டீங்க நான் சொல்லல. நாடெங்கிலும் உருவ பொம்மையெல்லாம் யாரும் எரிக்கல. சில இடங்களில் நீங்க எல்லா நாடுகளையும் பார்க்கலாம், நம்முடைய ஊடகங்களே வந்திருக்குது. இல்ல, அதான் அதாவது ஒரு கட்சி ஒரு அறிக்கை கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒட்டி நடத்துற வன்முறை வேறு, அங்கங்க உணர்ச்சி பொருள சில ஊர்களில் நடக்கிற சம்பவங்கள் வேறு. நீங்க ரெண்டையும் ஒன்னாக்க கூடாது. முதல்ல அதாவது நேற்று சத்தியமூர்த்தி பவனுக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஒரு போராட்டத்தை அறிவித்து சத்தியமூர்த்தி பவன் முற்றுகை போராட்டம். தோழர் அருணன் ரெண்டையும் சொன்னார். ஏதோ சீமான் வீட்டுல யாரோ பெட்ரோல் குண்டு எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி. எனக்கு அதனுடைய உண்மை பத்தி எனக்கு தெரியாது, நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனா இரவு நேரத்தில் யாரோ ஒருவர் போய் ஒரு வீட்டுல ஒரு பெட்ரோல் குண்டு போடுவதற்கும், அது இப்ப மதுரையில தான் தினசரி நடக்கிற சம்பவமாக இருக்கிறது. இது ஏற்கனவே கோயம்புத்தூர்ல கூட எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பிரபு வீட்டுல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு எதிராக இருக்கிற ஒரு வீட்டுல ஒரு 2 பேர் ஒரு பெட்ரோல் குண்டை எரிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு தரப்பா ஒரு வகையான சம்பவம். ஆனால் சத்தியமூர்த்தி பவன் முன்னால நடந்தது ஐயநாதன் நான் சொல்றது, இத்தனை மணிக்கு முற்றுகை போராட்டம் சத்தியமூர்த்தி பவனில் என்று போஸ்டர் அடித்து ஒட்டி, அதற்கான பெரிய பெரிய தடி கம்புகளோடு ஆயுதங்களோடு ஒரு 300-400 பேர் சென்னையினுடைய மத்திய பகுதியாக மவுண்ட் ரோட்டில் கூடுகிற வரை அவர்கள் அனுமதி வாங்கியிருக்கிறார்களா? காவல்துறையிடம் எழுதி கொடுத்திருக்கிறார்களா? இதை போன்ற போராட்டம் ஊர்வலம் நடத்துவதற்கு அண்ணா சாலையில அனுமதி இருக்கிறதா? இது எல்லாவற்றையும் நீங்க உற்று பார்க்க வேண்டிய விஷயம். நான் இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இது மாதிரி நீங்க சம்பவங்களை அனுமதிச்சீங்கன்னா, தர்மபுரியில பஸ் அடிச்சாங்க, 3 குழந்தைகள் பெண் குழந்தைகள் மாணவிகள் இறந்து போச்சு. இது இப்படிப்பட்ட சம்பவங்களுடைய தொடர்ச்சி தான், நீட்சி தான் அதை போன்ற சம்பவங்கள். வன்முறை வன்முறையை விளைவிக்கும், வன்முறை வன்முறையை பெருக்கும். அதற்கு பிறகு ஒரு ஆர்டர்லி சொசைட்டி என்கிற கான்செப்டே தமிழ்நாட்டில் இல்லாம போயிடும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம், யாருக்கும் பயந்து போய் சொல்லல. அவர் ஐயநாதன் சொல்றாரு, எங்க இருந்தாலும் இவர் நம்ம புகாரி ஹோட்டல் பக்கம் இவங்க இருந்தாங்களா, ஆனா 4 பேரை பிடித்தது எங்கே? சத்தியமூர்த்தி பவனில. 2க்கு இடையில 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அப்ப இந்த 4 எப்படி போனார்கள் என்று சொன்னால், ஐயநாதன் சொன்னாரு, வழிதவறி போய் விட்டார்களாம். ஏன்னா கேப்பையில நெய் வடிகிறது என்று சொன்னால் கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்று எண்ணுகிறார்களா? எப்படி அவர்கள் அங்கே போனார்கள்? எங்களுடைய எங்க சத்தியமூர்த்தி பவனில் இருந்தவர்கள் இதுவரை சத்தியமூர்த்தி பவனுக்கு அந்த கேட்டுக்கு வெளியே அவர்கள் வந்ததாக எந்த சாட்சியமும் இல்லை. அவர்கள் சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற தொண்டர்கள். நாங்கள் அதுல இருந்து 1 கிலோமீட்டர் நாங்க 5000 பேர் இருந்தோம். அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பேரை எண்ணூர் துறைமுகத்துக்கு சூட்டுகின்ற விழா, நாங்கள் 5000 பேர் இருந்தோம். அந்த இடத்திலே நாங்கள் ஒருவர் மட்டும் எழுந்து முன்னால் புறப்பட்டு வந்திருந்தால் அந்த 5000 பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். ஆனால் எங்கள் அமைச்சர்கள், எங்கள் தலைவர்கள், நான் உட்பட எல்லோரையும் இருந்து அமைதி காத்து அதுக்கு வெளியே நாங்க விடல. இதை நான் எதை சொல்றேன்னா, ஒரு வன்முறை களமாக இந்த தேர்தலை மாற்றுவது, இது ஒரு அரசியல் மோட்டிவ் தான்.
இதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி தான் இதற்கான காரணம் சொல்றீங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி தான் காரணம் சொல்றீங்க. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்க எழுப்பிருந்தீங்க. நம்ம வந்து சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த முக்கியமான கேள்விக்கு விடை தேட இருக்கிறோம். இது மாதிரி போராட்டங்கள் வன்முறை வெடித்தன, அதற்கு காரணம் யார் என்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இது போன்ற போராட்டங்களுக்கு காவல்துறை அனுமதி இருந்ததா? இல்லை என்கின்றன அரசு வட்டார தகவல்கள். ஆனால் காவல்துறை அனுமதி இல்லாமல் எப்படி இந்த போராட்டம் நடந்தது? கட்சிகளுக்கு இடையிலான மோதல் அத்துமீறலா அல்லது உணர்ச்சி பூர்வமானதா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ஐயன் அவங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்ட ஒரு கேள்விதான். நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, ஒரு போராட்டத்தை உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்காக போனீங்க. அது என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வந்து அமைப்புகள் என்ன செஞ்சாங்க? அப்புறம் முதல்ல இந்த போராட்டத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த 300 மீட்டர் 700 மீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய புகாரி ஹோட்டல் முன்னாடி குழுமி இருக்கிறதுக்கு நீங்க அனுமதி வாங்கியிருந்தீங்களா? காவல்துறை அனுமதி கொடுத்ததா? அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் ஐயா. நாங்கள் சட்டத்தை புரிந்து கொள்ள விரும்புறேன். அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு நாம போராடுறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு போராட்டத்திற்கு, ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அனுமதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தாது இருக்க முடியாது. நாங்கள் ஒரு விடயத்திற்காக போராட முற்பட்டு விட்டோம். அந்த போராட்டத்துக்கு இடமோ அந்த போராட்ட தேதியில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க போராடுறோம்னு சொல்லுவோம். அரெஸ்ட் ஆகும். இல்ல இப்படி எல்லா அமைப்புகளுமே நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் போராடுன்னு சொல்லி ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுத்தா சட்டம் ஒழுங்கு எங்க நிக்கும்? அதனாலதான் ஜனநாயக உரிமை என்பது, இந்த போராட்ட உரிமை என்பது ஒரு ஜனநாயக உரிமையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையில நமக்கு வந்து வள்ளூர் கோட்டத்தின் அருகிலும், சேப்பாக்க குந்தன மாளிகை அருகிலும், மற்ற இடங்கள் மயிலாப்பூர்ல மாங்கொல்லிலும் உங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்த, போராட்டம் நடத்த, ஆர்ப்பாட்டம் நடத்த, உண்ணாவிரதம் நடத்த அனுமதி இருக்கு. காங்கிரஸ் அலுவலகம் முன்னாடியோ அதிமுக அலுவலகம் முன்னாடியோ நடத்த இல்ல. நான் அந்த இடத்துக்கு வரேன். அனுமதி இதே இடத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்கள் போராடுவோம். அப்படி பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். என்னுடைய அரசியல் வாழ்க்கை நான் சொல்றேன். பெருமையா சொல்றீங்க? பெருமையா தான் சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி ஒரு முடிவெடுத்து நாங்கள் இந்த பிரச்சனைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று இந்த தேதியில் முடிவெடுத்து விட்ட பிறகு காவல்துறை அனுமதி மறுத்தால் அந்த இடத்தில் போராடக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. என்னை கைது செய்து அந்த இடத்தில் சட்டம் ஒழுங்கு எதையும் ஏற்படாமல் காக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. நீங்க சட்டத்தை மீறி, அனுமதியை மீறி ஒரு இடத்துல 500 பேர் 1000 பேர் திரளுவீங்க. எதிரில் ஒரு 500 பேர் திரண்டு இருப்பாங்க. உங்க 2 பேரையும் கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கு காக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு உண்டு. என்ன இது எல்லாம் புரியாத நீங்க கேக்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த சேலத்தில் அனுமதி கேக்குது. ஸ்டாலின் தலைமையில கூட்டம். அந்த காவல்துறை அனுமதி மறுக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க? நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி போராடி வென்று அனுமதி கேட்டு அதே இடத்துல நடத்தினாங்க. அது வழிமுறையா? அல்லது நீ அனுமதி கொடுக்க மாட்டே நாங்க நடத்துவோம், எங்களை கட்டுப்படுத்த வேண்டியது ஓம் பொறுப்பு, அவங்களையும் சேர்த்து கட்டுப்படுத்த ஓம் பொறுப்பு. அப்படியானால் உங்களுடைய அரசியல் என்பது காவல்துறையினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டுத்தான் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் காவல்துறை நான் பற்றி பேசுறேன். அரசு, அரசாங்கம், ஆட்சி எல்லாவற்றையும் உள்ளடக்கி அதில் இருக்கக்கூடிய அரசியலை நான் பேசுகின்றேன். இந்த அரசு எங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறது என்றால் அந்த அனுமதி மறுத்ததற்கான காரணத்தை நாங்கள் நீதிமன்றத்திலும் கேட்கலாம். கேளுங்க, அப்படி செஞ்சிருக்கலாமே. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு போய் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை இல்லையா? அதுல நம்பிக்கை கிடையாது. அதான் நீங்க தப்பா பண்றீங்க. நீங்க நீதிமன்றத்துக்கு நாங்க போறது எல்லாருமே நாங்க பர்மிஷன் வாங்கிட்டோம். இந்த ஒரு பிரச்சனைக்கு நான் வருகிறேன். மறியல் என்று வருகின்ற பொழுது சத்தியமூர்த்தி பவன் முன் மறியல் பண்ணுவது இன்றைக்கு நேற்று அல்ல. ஒரு மீனவர் கொல்லப்பட்ட பொழுது நான் இந்த நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்னால் இதே இடத்தில் நாங்கள் மே 17 உள்ளிட்ட பல்வேறுபட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் சென்று சத்தியமூர்த்தி பவன் முன்னால் இன்றைக்கு நாங்கள் மறியல் செய்வோம் என்று நாங்கள் SMS அனுப்பிய போதே காவல்துறை கண்டுபிடித்து விட்டது. என்ன செய்தார்கள்? சத்தியமூர்த்தி பவனிலிருந்து 50 மீட்டர் தள்ளி எங்களுக்கென்று தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டு இந்த இடத்தில் நீங்கள் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், உங்களை நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பேனரை பிடித்துக் கொண்டு நின்று போராட்டம் நடத்திவிட்டு முடக்கம் செய்துவிட்டு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தவுடன் எங்களை கைது செய்து எடுத்துக்கொண்டு சென்று 10:30 மணிக்கு விட்டார்கள். என்ன உருவாக்குறீங்க? இந்த காவல்துறை வந்து உமாமேஸ்வரி போன்ற பெண்கள் சிப்காட் வளாகத்தில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதை கண்டிச்சு அவங்களை அறிக்கை விட்டு அவங்களை நடவடிக்கை எடுத்து அவங்களும் புலனாய்வு நினைக்கிறீங்களா? இல்ல நாம் தமிழர் யாருக்கு குறுஞ்செய்தி அனுப்புது, அவங்க என்ன போராட்டம் நடத்த போறாங்க, குறுஞ்செய்தியை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களா? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எங்களுடைய போராட்டத்தை நேற்று கட்டுப்படுத்துவதற்கு வெறும் 200 காவலர்கள் இருந்தார்கள். வெறும் 200 காவலர்கள் இருந்தார்கள். எங்களுடைய பலத்திற்கு இணையாக அல்லது சற்று கூடுதலாக இருந்தார்கள். அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் அறிவித்துவிட்டு இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். அண்ணன் எங்களை வன்முறையாளராக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார் தனது வார்த்தையால். அவர் அந்த இடத்தில் இல்லாதவர், நான் அந்த இடத்தில் இருந்தவன். அந்த இடத்தில் போராட்டத்திற்கு வராதவர். சத்தியமூர்த்தி பவனிலும் அவர் இல்லை, அன்றைக்கு பீட்டர்ஸ் ஜெனரல் பேட்டர்ஸ் ரோடிலும் அவர் இல்லை. நாங்கள் இருந்தோம். வந்த எங்களை போஸ்டர் ஒட்டி இருக்கின்றோம். சத்தியமூர்த்தி பவன் முன்னாலும் போஸ்டர் ஒட்டி இருக்கின்றோம். அண்ணா சாலை முழுவதும் போஸ்டர் ஒட்டிவிட்டு இந்த காரணத்திற்காக நாங்கள் மறியல் செய்ய போகின்றோம் என்று சொல்லி இருக்கின்றோம்.
வெளிப்படையாக நோக்கத்தை சொல்றேன். எங்களுடைய நோக்கம் சத்தியமூர்த்தி பவனில் நுழைவதோ அல்லது தாக்குவதோ என்கிற எந்த வன்முறை நோக்கமாக இருந்தாலும் நாங்கள் எப்படி போஸ்டர் அடித்து விட்டு அதை செய்ய முடியும்? ஏன் செய்ய வேண்டும்? வாசகங்களை சரிபார்க்க முடியுது, போஸ்டர் அடிக்க முடியுது, அதை ஒட்ட முடியுது. காவல்துறை ஒரு அனுமதி கேட்க முடியலையா? கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நாங்க கேட்டிருக்கிறோம், கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க அரசியல் கட்சி நடத்திருக்கீங்களா? நாங்க 20-25 வருஷமா அரசியல் கட்சி நடத்தினவன், நானு நடத்திக்கிட்டு இருக்கிறவன், இன்னைக்கு இருக்கிறவன் அரசியல்ல எந்த ஒரு நாளைக்கு காங்கிரஸ்காரங்க இல்ல, நாளைக்கு காங்கிரஸ்காரங்க வந்து நாம் தமிழர் இயக்கம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணல, நாம் தமிழர் இயக்கத்துக்கு முன்னாடி நாளை ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொல்லி உங்க கட்சி முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருந்தா எத்தனை நாளைக்கு உங்க கட்சி ஆபீஸ் முன்னாடியும் சத்தியமூர்த்தி முன்னாடி போலீஸ்காரங்க போட்டே இருக்குது? மத்த வேலையில் பார்க்க வேண்டாமா காவல்துறை? நீங்க முதல்ல அந்த பொதுநல கேள்வி அப்படின்றத வந்துட்டு பொதுவா வைங்க, அதுக்கு ஒரு தனி விவாதம் வச்சுங்க. நான் இந்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நான் ஒரு இடத்த ரயில் மறியல் நாங்க செய்யறோம், பர்மிஷன் கேட்டுக்கிட்ட செய்யறோம். இந்த ரயில் மறியல் செய்யாத கட்சி காங்கிரஸ் உட்பட ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. இந்த நாட்டில் பாரதிய ஜனதா, தேச கட்சிகள், காங்கிரஸ், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இயக்கங்கள், திராவிட கட்சிகள், ரயில் மறியல் எல்லா கட்சிகளையும் போலத்தான் நாம் தமிழர் இயக்கம். எல்லா கட்சிகளையும் மாறுபட்ட கட்சி அல்ல. மாறுபட்ட கட்சி என்பது அதனுடைய கொள்கையிலும் அதனுடைய இலக்கிலும் தான் இருக்கின்றதை ஒழிய ஜனநாயக நடைமுறையில் அனைத்து கட்சிகளும் ஒத்துத்தான் போகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸுக்கு ஒரு பதிலை சொல்லியாக வேண்டும். ஆயுதங்களுடன் நாங்கள் திரண்டிருந்ததாக அவர் சொல்லி பெரிய கட்டைகள் சொன்னார். கட்டைகள் எல்லாம் அப்படி இல்ல. அந்த கட்டைகள் எல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு அந்த படத்துல தெரியுது. தவறாக ஒன்றை பேசாதீர்கள். நாங்கள் ஆயுதத்துடன் வந்திருந்தோம் என்றால் அந்த காவல்துறை எங்களை பிடித்திருக்கும். நாங்கள் எந்த ஆயுதமும் கொண்டு வரவில்லை. பிறகு பாண்டே அவர்களுக்கும் நான் சொல்கின்றேன், வழி தெரியாமல் 4 பேர் வண்டியில் இருந்து போனவர்கள் எங்களுடைய தமிழ்நாடு வடக்கு பகுதியில் இருந்து வந்தவர்கள். அவர்களை இழுத்துச் சென்று உள்ளே அடித்தார்கள். அந்த வாகனத்தை அடித்து நொறுக்கினார்கள். காங்கிரஸ் தரப்பில் மட்டுமே சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. எந்த வன்முறையிலும் நாம் தமிழர் கட்சியினர் ஒருவர் கூட ஈடுபடவில்லை. இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக இல்லாததை இட்டுக்கட்டி பேசுவது என்பது அண்ணனை போன்ற அரசியல் முதிர்ச்சி பெற்ற பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சொல்லக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பதில், அங்க வன்முறை வெடிக்கவே இல்லை, எங்களுடைய பொறுப்பு கிடையாது. நீங்க தான் அங்க வந்து தவறுதலா அந்த பக்கமா வந்த ஒரு 4 இளைஞர்களை வந்து கடுமையா தாக்கி சேதப்படுத்தி காவல்துறை வந்து மீட்டுட்டு போனாங்க. அதை பார்க்காம நீங்க இதை சொல்றீங்களே அப்படிங்கிறது திரு ஐயனாவுடைய குற்றச்சாட்டு. அதாவது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு செய்தி பாண்டே. அதாவது இப்ப ஐயநாதன் அவர்கள் வந்து அவர் சாதாரணமா பார்க்கின்ற போது ரொம்ப அமைதியா வந்து ரொம்ப கண்ணியமா ரொம்ப பெருந்தன்மையா பேசுற மாதிரி நான் அப்படித்தான் அவரை பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவர் பேசும்போதுதான் இது வந்து எவ்வளவு வந்து நான் வந்து அவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேனாங்கிற சந்தேகம் எனக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கு. நான் வந்து வேற ஒன்னும் கேட்க ஆசைப்படல. அதாவது ரயில் மறியல் அப்படின்னு சொல்றாரு. ரயில் மறியலை எந்த கட்சி செய்யலன்னு கேட்கிறார். நான் வந்து ஜனநாயகத்தில் வந்து மத்திய அரசு அலுவலகம் முன்னால் மறியல், தாலுகா அலுவலகம் முன்னால் மறியல், கலெக்டர் அலுவலகம் முன்னால் மறியல் அப்படியெல்லாம் வந்து செய்திருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு முன்னாலேயும் அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டு முன்னாலேயும் மறியல் செய்வது என்பதும், அந்த அரசியல் தலைவர்கள் வீடுகளில் வந்து குண்டுகள் எரிகின்ற கலாச்சாரமும், மாணவர்களை மாணவிகளை வந்து அப்பாவி பொதுமக்களை வந்து பஸ்ல கல்லை கொண்டு எறிவதும் பஸ்ஸுக்கு தீ வைப்பதும் எந்த வகையில நியாயம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதாவது நான் கேட்கிறேன், அந்த 4 இளைஞர்கள் வந்து அவங்க வந்து எங்கே வந்தார்கள்? அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிகளை சார்ந்தவர்கள் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? சத்தியமூர்த்தி பவன்ல நீங்க போஸ்டர் ஒட்டினதுனால, நீங்க 40 வந்து நீங்க வந்து ஒரு முற்றுகை போராட்டம் என்று சொன்னதுனால வழக்கமாக எங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் அங்க உள்ள வந்து உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்கள் வந்து அது வரைக்கும் ஜெனரல் பேட்டர்ஸ் ரோட்ல எங்கள் கட்சி வந்து 60-70 வருஷமா எங்க கட்சி அங்க நடக்குது. அந்த கடைகளை போய் நாங்கள் அடித்து நொறுக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, இது வந்து அந்த கடைக்காரர்கள் வந்து இதுவரைக்கும் யாராவது ஒரு புகார் சொல்லியிருக்காங்களா? எங்கள் கடைகளை நீங்கள் அடித்து நொறுக்கினீர்கள்னு ஊடகங்களை வேற குற்றம் சாட்டுகிறார். ஊடகங்கள் வந்து சமீப காலமாக இது தமிழ் அமைப்புகளுக்கு தான் ஆதரவாக இருந்திருக்கிறதை ஒழிய தமிழகத்திலே பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இல்லை. அப்படி ஒருவேளை காங்கிரஸ்காரர்கள் வன்முறையாளர்களாக வெளியே வந்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த அந்த ஊடகங்கள் எப்படி அவர்களை விட்டிருக்கும்? இன்று வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு கைதானது யார்? கைது செய்யப்பட்டவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்ல முடியுமா? அவர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வைத்த பிறகு இந்த 4 பேர் எங்கே இருந்து வந்தார்கள்? அவர்கள் பைகளிலே பெட்ரோல் பாட்டில் நிரப்பப்பட்ட குண்டுகள் எப்படி இருந்தது? சைக்கிளை தீ வைத்தது யார்? இதெல்லாம் வந்து அது யாருடைய சைக்கிள்? இதையெல்லாம் வந்து நண்பர் ஐயநாதன் வந்து தயவு செய்து நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா,
இது வந்து தேர்தலுக்கு தேர்தல் நடத்தப்படுகின்ற ஒரு ஒரு ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னா நான் கேட்கிறேன். இது எதற்காக செய்கிறீர்கள்? காங்கிரஸ் கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்த நினைக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், முள்ளிவாய்க்கால்ல வந்து இடிச்சாங்களே, எல்லாத்தையும் சிதைத்தார்களே, உங்களுடைய நினைவு சின்னங்களை நீங்க வந்து அதிமுக அலுவலகத்துக்கு முன்னால நீங்க போய் போராட்டம் நடத்துனீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சி மேல உங்களுக்கு வந்து இந்த ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்று சொல்வார்கள் எங்கள் ஊரில். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் திரு பீட்டர் அல்போன்ஸ். ஏன் அதிமுக அலுவலகம் முன்னாடியோ திமுக அலுவலகம் முன்னாடியோ இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதில்லை? அவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் இருப்பவர்கள், அவர்களுடைய கருத்துக்களில் சிலவருக்கு மாறுபாடு இருக்கலாம். அந்த கட்சி அலுவலகம் முன்னாடி போராட்டம் நடத்த முடியுமா? பாரதிய ஜனதா, காங்கிரஸ் போன்ற ஊருக்கு இழைத்த கட்சிகள் மத்தியிலும் அவருடைய அலுவலகம் மத்தியில் மட்டும்தான் போராட்டம் நடத்த முடியுமா? கேள்விக்கு விடை தேடலாம். கட்சியினருக்கிடையிலான மோதல் அத்துமீறலா அல்லது உணர்ச்சி பூர்வமானதா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இடதுசாரி சிந்தனையாளர் திரு அருணன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து நடக்க போறது வந்து சர்ப்ரைஸா நடந்துருச்சு. நம்ம அடுத்தடுத்து இவங்க எல்லாம் வருவாங்க எதிர்பார்க்கல சொல்லி சொன்னாலும், நண்பர் சொன்ன மாதிரி பல இடங்கள்ல போஸ்டர் ஒட்டி வச்சிருந்தாங்க. உளவுத்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது யார் யார் வருவாங்க, குத்துமதிப்பா எவ்வளவு வருவாங்க, அப்ப நம்ம எவ்வளவு ஸ்ட்ரென்த் வைக்கணும், எத்தனை மணில இருந்து வைக்கணும், எந்த ரூட் உள்ளே வருவாங்க, அப்ப டிராபிக்கை நம்ம எப்படி டைவர்ட் பண்ணி வைக்கணும், இதெல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சிருக்காதா? இப்படி ஒரு அத்துமீறி ஒரு சைக்கிள் எரிப்பு, கடையடைப்பு, இந்த மாதிரி உடைப்புன்னு போற அளவுக்கு நம்ம வந்து வேடிக்கை பார்க்கணுமா? அப்போ தமிழக போலீஸ் வந்து அண்ணன் சொல்றாங்க ரொம்ப சரியா செயல்பட்டாங்க, இந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த அளவுக்கு நடந்திருக்க கூட தவிர்த்திருக்கலாமோ, அல்லது இது தவிர்த்திருக்க முடியாத ஒரு விஷயமா? அதுக்கு அந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒன்றை குறிப்பிடணும். சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, அருவாலை கொடுத்தா கூட வெட்ட தெரியாத காங்கிரஸ்காரங்கன்னு சொல்லி ரொம்ப இதா சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு டெல்லியில என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். தமிழக காங்கிரஸ் வச்சுக்கலாம் இருக்குது இல்ல, அது வர்றேன். ராஜீவ் காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுங்கிறது தெரியும். நானே அதுல பாதிக்கப்பட்டவன். மதுரையில என்ன நடந்துச்சுன்னு இந்த நெத்தியில கல்லடிப்பட்டவன். அதனால அப்படிலாம் வந்து நான் அதனால கவனமா சொன்னேன். பொதுவாக தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க, தலைவர்கள் தான் அவங்கள வந்து ஆற்றுப்படுத்தி கொண்டு போகணும்னு. அது அப்படியெல்லாம் வந்து காங்கிரசுக்கு வந்து அப்படி ஒரு எந்த பாரம்பரியமே கிடையாது என்றெல்லாம் தயவு செஞ்சு அவர் சொல்வதை என்னால ஏற்க முடியல. அதை விட உளவுத்துறை இல்ல இன்னொன்னு அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் சில இதை வந்து ரொம்ப கவலையா இருக்கு. எரிகுண்டு வீசப்பட்டத ஒரு என்னன்னா பீட்டர் அல்போன்ஸ் அவ்வளவு நேரம் பேசி நீங்க எதுவும் மறுப்பு சொல்லவே இல்லைன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இல்ல எரிகுண்டு வீசப்பட்டதை பாருங்க. ஒரு முக்கியமான தலைவர், அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாரு, ராத்திரில யாரோ எரிகுண்டு வீசி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இது ஒப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் பேசுவது சமூக விரோத செயல் அப்படிங்கிற அவருக்கு சமூக விரோதம். இந்த விவகாரம் நடக்குது. அன்று இரவு வந்து சீமான் அவங்களுடைய வீட்டுல எரிகுண்டு வீசப்படுது என்று வருது. நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் இது பேசுறது வந்து இந்த சத்தியமூர்த்தி பவன் பத்தி மட்டும் இல்ல, நாம் தமிழர் இயக்கத்தோடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி எப்படி நடக்கலாங்கிறது விஷயம் தான். அது சந்தேகமே இல்ல. அவருடைய கேள்வி எங்க வைக்கிறார் அப்படின்னு, ஒருத்தர் ஓடி போய் பண்ணது யாரும் தர முடியும். எப்ப காவல்துறையினர் ராணுவத்தை கொண்டு வச்சாலும் ஒருத்தர் ஓடி போய் நடுநாள் 12 மணிக்கு பண்றது யாரும் தர முடியாது. ஆனா பட்ட பகல்ல 11 மணிக்கு 12 மணிக்கு சென்னையோட மத்திய பகுதியில் இப்படி காவல்துறையில அவர் அதுதான் கேட்கிறார். அந்த பாயிண்ட் வரும். பட் ஆனா இதை நம்ம மறுக்கணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் கடுமையா கண்டிக்கிறேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு இது ஒப்பிடக்கூடாதுன்னு மாதிரி சொல்றாரு. அதை நான் ஏற்கல. இப்ப இந்த விஷயத்துக்கு வரேன். இப்ப இவங்க 2 பேரும் பேசினதை வச்சு பார்த்தாலே எனக்கு என்ன படுதுன்னா, சகோதரர் கூட மீண்டும் விளக்கம் சொல்லட்டும். பொதுவா ஐயா சொன்னதுல ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். அது என்னன்னா, சில போராட்டங்களுக்கு போலீசார் வந்து எழுத்துப்பூர்வமா அப்படிலாம் வந்து அனுமதி எல்லாம் தர்றது இல்ல. ஒரு அரசியல் கட்சி முறையில நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஆனா நம்ம சொல்லிடுவோம், இந்த இடத்துல இது நடக்க போகுது, இந்த மறியல் அப்படின்னு. இவங்க வார்த்தை வேணா அப்படி இருக்கலாம், முற்றுகை போராட்டம்னா அது மறியல் வடிவம் தான். அது வார்த்தை அப்படி போட்டிருக்காங்க. அப்படி என்று வரும் பொழுது அதற்கான தயாரிப்புல ஏற்கனவே காவல்துறை பொதுவாக இருப்பாங்க. இது ஒரு போராட்டம் நடக்குது, அனுமதி கொடுக்கறது இல்லை. ஏன்னா பின்னாடி சில சட்ட சிக்கல்கள். நாம் தமிழர் இயக்கம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்க ரெடியா இருந்தோம். அதுக்கு பின்னாடி ஒரு அமைப்பு உருவாங்க. அதுக்குதான் நான் வர்றேன். இப்ப இவங்க 2 பேரும் சொன்னதுல இருந்து எனக்கு என்ன படுது என்றால், இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள காவல்துறை அநேகமா சரியாத்தான் இருந்திருக்கு, எச்சரிக்கையோடு தான் இருந்திருக்காங்க. ஒரு வாக்கியம் சொன்னார் பாருங்க, கூட்டம் சேர சேர சிக்கல் வந்துவிடக் கூடாது என்று அங்க கைது பண்ணி அதுக்கான மண்டப ஏற்பாடு எல்லாம் இருந்திருக்கு. என்ன படிப்பினை என்றால், திடீரென்று அந்த தமிழக முன்னேற்ற படை வீரலட்சுமி அப்படிங்கிறது எப்படி வந்தாங்க? நிச்சயம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க உள்ள புகுந்து எப்படி தாக்குதல் வந்துச்சு ஒண்ணு.
ஆகவே அது பற்றியும் என்ன நடந்துச்சுங்கிறத சகோதரர் பீட்டர் சொன்னா நமக்கும் புரியும், மக்களுக்கும் புரியும். அங்கதான் என்னுடைய காவல்துறை வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு 200-300 பேருக்கு மேல திரளும் போது கட்டுக்கடங்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நாம் தமிழர்ல அண்ணன் மாதிரி ஆட்கள் பொறுமையா இருந்தாலும் கூட அங்க வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி கோஷம் போடுவாங்க, இப்படி அந்நேரத்தில் இவங்க சமாளிக்கிற சிரமமான காரியம். தம்பி அமைதியான்னு சொன்னா கேட்காம போறவங்க நிறைய இருப்பான், உங்களுக்கு தெரியாது விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றவங்க நிறைய இருப்பான். அப்ப இது மாதிரி பெயர் தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத அமைப்புகள் திடீர்னு வந்து கிளம்பி அவங்க ஏதாவது பண்ணும்போது இதை எதிர்பார்த்திருக்க வேண்டாமா? இந்த சூழ்நிலை வர கணிப்பு இவங்களை வந்து 700 மீட்டர் முன்னாடி தடுத்தவங்க அவங்க அந்த தெருவுக்குள்ள வரதை எப்படி அனுபவிச்சாங்க? ஒரே ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல நாங்க அசம்பிள் ஆக இது பண்ணும் பொழுது அப்ப செய்தி சொல்றாங்க. நான் சொன்னேன் ரொம்ப எச்சரிக்கையா பாத்துக்க ராஜீவ்காந்தி, வெற்றிச்செல்வன், இளைஞர் அணி. அப்ப சொல்லும் போது சொன்ன அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டாரு, சீமான் அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டாரு, எந்த விதத்திலையும் நீங்க வந்துட்டு மீறிடாதீங்க, அப்படியே ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டமாவே அப்படியே விட்டுருங்க, எந்த இடத்துலயும் நீங்க வந்துட்டு எதையும் பாத்துக்காதீங்கன்னா அது உங்களுடைய பொறுப்பு. நான் ஏன்னா அந்த ஸ்பாட்டை நான் வரல, நானு அதனால நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு முறைக்கு 2 முறை சொல்லிவிட்டாரு. அவரு மணிசந்தல்கிட்டையும் சொன்னாரு, அறிவுச்செல்வன்கிட்டையும் சொல்லிவிட்டாரு. அங்க எங்களுடைய தலைமை நிலையத்தில் இருந்துட்டு போன இயற்பெயர் என்ன? ராஜீவ்காந்தி. இதுதான் இளைஞர் அறிவிச்சலோட இயற்பெயர் ராஜீவ்காந்தி அப்படிங்கிறதா வழக்கறிஞர் அவரு. அதுல இன்னொரு விஷயம் அண்ணா நான் முடிச்சிடறேன். இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, அன்பத்தனரசன் எங்களுடைய கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் அங்க இருந்துகிட்டு எல்லாரையும் ஒழுங்குபடுத்திட்டு இருந்தாரு. நீங்க ஒரு விஷயத்தை அருணாண்ட கேட்க விரும்புறது பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க கட்டுப்பாடா போயிட்டீங்கன்னு நீங்க சொல்றீங்க, எங்களுடைய எந்த இதுலயும் கைதிலையோ மிஸ்கிரியன்ட் விஷயம் இல்ல. ஆனா அதற்கு பிறகு இப்படி அமைப்பு வரும்போது உளவுத்துறை வந்து தவறிடுச்சா, இல்லாட்டி அவங்களால எதிர்பார்க்க முடியாம போயிருச்சா? அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட், இவங்க வந்து கட்டுப்பாடாக நடத்தும் அதுக்கான முயற்சிகள்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு கொஞ்சம் இன்னும் சந்தேகமா இருக்குது. ஒரு 4 பேர் தெரியாம போயிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க கையில பெட்ரோல் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சகோதரர் பீட்டர் அல்போன் சொல்றாரு. அவே அதை கொஞ்சம் பார்க்கணும். இப்ப நம்ம வந்து ஆமா முடிவு பண்ண இப்ப நான் அந்த விஷயம் தான். ஒரு கட்சி அலுவலகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் என்னும் பொழுது பொதுவாக இந்த அலுவலகத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போது எச்சரிக்கையா இருக்கணும். போலீஸ் அனுமதி பொதுவாக தரமாட்டாங்க. நம்ம மீறி நடத்துறோம், அவங்க மறியல்னு ஆயிடும், ஆகவே கைது பண்ணுவாங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க அமைதியாக நடத்தப்பட வேண்டும் அல்லவா? அதுக்கான உத்தரவாதத்தை யார் தரணும்? அந்த போராட்டத்தை நடத்துகிற அமைப்பு தான். இப்ப இங்க இந்த 4 பேரு காங்கிரஸ் அலுவலகத்துக்கு எப்படி போய் சேர்ந்தாங்க அல்லது சிக்கினாங்க, இந்த வார்த்தையை வேணா வச்சுக்குவோம். எப்படி இது அனுமதிக்கப்பட்டது? இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்க வேண்டும் அல்லவா? நான் சொல்லிட்டேன் அண்ணன் வரட்டும். தகவல் சொல்ல. சரி, அதாவது எனக்கு வந்து அருணன் அவர்கள் பேசும்போது ரொம்ப கவலையா இருக்கு. அதாவது கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை இப்படி ஆயிப்போச்ச. காவல்துறையை பற்றி அவர் குறை சொல்வதற்கு அவர் அவ்வளவு தூரம், அவருக்கு வந்து இன்னும் சீட் எல்லாம் அவருக்கு இன்னும் பைனலைஸ் ஆகல, எப்படியாவது அவங்க பாராளுமன்றத்தில் சீட் வாங்கிக்கணும். அருணன் எனக்கு வியப்புக்குரிய விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல ஆரம்பிச்ச போதே பாண்டே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னீங்க. அப்புறம் ஐயநாதன் இது வரைக்கும் அமைதியாக பேசி பழந்தவர் இப்படி பேசுறது பார்க்கல நீங்க. அப்புறம் அருணன் வந்து சீட்டுக்காக பேசுறாங்க. முடிச்சதேன். அதாவது அருணன் வந்து அவர் எப்படி வந்து நாசுக்கா பேசுவாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் ஒரு கோர்ட்ல ஒரு ஆள் சாட்சி சொன்னாரு, மாடு யாரு மாடுன்னு கேட்கும் போது முன்னால பார்த்தா செட்டியார் மாடு மாதிரி இருக்கு, பின்னால பார்த்தா மோலியார் மாடு மாதிரி இருக்குன்னாரு. இப்ப கம்யூனிஸ்ட் நிலைமை வந்து இப்ப அப்படி ஆயிப்போச்சு. அவங்களுக்கு வந்து மனசாட்சி வந்து உறுத்துகிறது. இது ஒரு தவறுன்னு இத வந்து தவறுன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா தவறுன்னு சொல்லிட்டா சீட்டு கிடைக்காம போயிருமோன்னு பயப்படுறாங்க. தேர்தல் வந்து வரும் போகும். ஆனா இல்ல எனக்கு தெரியல, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லாத நிலையில் இருக்கு. அப்புறம் நான் பேசணும் அப்படி பேச வேண்டி வரும். உங்க நிலைமையோட அந்த நிலைமை பெட்டர், உங்க நிலைமையோட அது மச்சு பெட்டர் நினைக்கிறேன். ஒரு வார்த்தை தான் இருக்கு, அரசியல் அனாதைங்கிற வார்த்தை தான் சொல்ல வேண்டி இருக்கும். எப்படி பெட்டர் அது வந்து அதோட நான் அனாதன் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னா உங்க நிலைமையோட எங்க நிலைமை பெட்டர்னு சொன்னேன். இல்ல பரிதாபம் அவ்வளவுதான். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்ப நீங்க கூட சொன்னீங்க இடையில வந்து உங்களுடைய தலைவர் நேற்று வந்து வாசன் அவர்கள் வந்து அந்த அரசு விழாவை முடிச்சுட்டு வரும்போது சொல்றாரு, இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது, தமிழ் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றாரு. அப்படியே இருந்தா நீங்க பீட்டர் சொல்ற மாதிரி வாசன் அவர்களுடைய மதிப்பு மரியாதை இதுவரை கடைபிடித்து வந்த விஷயங்களை பத்தி சொல்லலாம்.
அதை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் தொண்டர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க இப்ப சொன்னீங்க இந்த விவாதத்துல நாங்க ஒரு 5000 பேர் திரண்டிருந்தோம், நாங்க நினைச்சிருந்தோம்னா அப்படியே அங்க போய் ஒரே நிமிஷத்துல அங்க திரண்டிருக்க முடியும்னு சொல்றீங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க நீங்க குற்றம் சாட்டுறீங்களோ அதுக்கும் நீங்களும் உங்க தலைவர் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல ஒண்ணு, நீங்க ரெண்டுக்கும் நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அரசியல் ரீதியாக அதற்கு பதில் சொல்லுவோம்னு சொல்ல அர்த்தம். நீங்கள் மக்களை திரட்டுவோம். இப்ப இன்னைக்கு நீங்க டிஜிபி ஆபீஸ்ல போய் மனு கொடுத்திருக்கிறோம், நாளைக்கு கவர்னர் ஆபீஸ்ல கொண்டு மனு கொடுப்போம். சட்ட ரீதியாக எங்களிடம் ஒரு மத்திய அரசு இருக்கிறது, நாங்களும் அதோட நியாயம் கேட்போம். இதுல உளவுத்துறை எப்படி செயல்பட்டதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம், அந்த இரண்டாவதாக வந்தவர்களோடு காவல்துறை சத்தியமூர்த்தி பவன் வாசல் வரை அவர்களை உள்ளே உணர்ந்து விட்டிருக்கிறது. அதெல்லாம் வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு. அது என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன், காங்கிரஸை ஒரு தனிமைப்படுத்தி வன்முறை மூலம் அதை அசிங்கப்படுத்தி தேர்தல் சமயத்திலே காங்கிரசோடு கூட்டணி வைக்க நினைக்கின்ற கட்சிகள் கூட்டணி வைத்துவிடக் கூடாது என்கிற ஒரு நோக்கத்தோடு இது செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த சந்தேகத்தில் நாம் தமிழர் இயக்கமோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ இல்லாட்டி தமிழக முன்னேற்ற படையோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி காங்கிரஸ் திமுகவுக்கு மற்ற கட்சியில் இருக்கிற கூட்டணி முறிந்து போக போகிறதா? நம்ப முடியல என்னால. இல்ல நான் என்ன, நீங்க கேளுங்க. இப்ப நீங்க இது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா, இத முதலிருந்து ராஜீவ் காந்தியினுடைய கொலையாளிகள் விடுதலை செய்யப்பட்டதிலிருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், இதுல ஒவ்வொரு கட்டமும் எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியோடு உடன்பாடு வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வர வேண்டும், அபிப்பிராய பேதம் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த பிரச்சனை கையாளப்படுகிறது. ஆகவே இது முழுக்க அரசியல் தான். இதுக்கு முழுக்க காரணம் அரசியல். உங்களுடைய பார்வையிலேயே 2008 திரு சீமானுடைய கார் எரிக்கப்பட்டது அவருடைய வீட்டுல. இன்னைக்கு அவருடைய வீட்டுல பெட்ரோல் கொண்டு வீசப்படுது. இதற்கு எந்த கூட்டணியை முறிக்கக்கூடிய நோக்கம் காரணமா இருக்க முடியும்? எந்த கூட்டணி? நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த நாம் தமிழர் தலைவர் சீமான் வீட்டுல ஒரு யாரோ ஒருத்தர் போய் அவர் உண்மையிலேயே காங்கிரஸ்காரராக இருந்தால் அவர் காங்கிரஸ்காரராக நான் அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். எங்களுக்கு அதை போன்ற செயலில் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. நாங்கள் வன்முறையை ஒரு நாள் நாங்கள் வன்முறையால் சந்திக்க நினைத்தால் அவன் மரபிலே காங்கிரஸ் மரபணு இல்லை என்றுதான் அர்த்தம். இப்ப நான் ஏதாவது சொல்றேன், அவர் சொல்றாருல அண்ணன் பீட்டர் அங்க இல்ல, நான் அங்கதான் இருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல நான் YMCA கிரவுண்ட்ல 5000 காங்கிரஸ் தொண்டர்களோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நாங்கள் நினைத்தால் அங்கிருந்து புறப்பட்டு வந்தா 3 நிமிடங்கள் தான். ஆகவே அதை போன்ற வன்முறையை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் தலைவர்களும் அனுமதிக்க மாட்டார்கள், எங்கள் அமைச்சர்களும் அனுமதிக்க மாட்டார்கள். நினைத்தால் இந்த ஊரை சூறையாடி விடுவோம், ஆனால் அப்படி செய்வதா இல்லை என்று சொல்லும் போது இது ஒரு எச்சரிக்கக்கூடிய துணை மாதிரி இல்லாம வேற என்ன மாதிரி இருக்கு? அதான் ஒரு விஷயத்தை அருணன் கேட்ட கேள்வியில முடிச்சிருங்க ஐயோ, அருணன் கேட்ட கேள்வியில இந்த 4 பேர் எங்கே இருந்து சத்தியமூர்த்தி பவனுக்குள் வந்தார்கள், அதை மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அதை நான் சொல்றேன். எங்களுடைய சேர கைது பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. நான் தாமதமா வர்றேன். அப்ப இந்த வண்டி என்ன ஆயிடுது, புறப்பட்டு சுத்திக்கிட்டு வேற எங்கேயாவது ஆட்கள் இருக்கிறாங்களா, நம்ம ஆட்கள் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு திரும்புது. இது கூட நான் ஆட்டோயில ஏறி நான் போயிட்டேன். இந்த வண்டி என்ன பண்ணுது, அதே ஜிபி ரோடு வழியா ஜெனரல் பேட்டர்ஸ் ரோடு வழியா போய்தான் அந்த முதல் சிக்னலை எடுத்து ரைட்ல எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த நியூ காலேஜுக்கு எதிரில இருந்த சமூக நல கூடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க சொல்லி வந்தாங்க. வர்ற வழியில அந்த ஜெனரல் பேட்டர்ஸ் ரோட்ல இவங்க நிறுத்தப்படுறாங்க. அதுல கொடி கட்டிருந்தது, நாம் தமிழர் கட்சி கொடி கட்டிருந்தது. அந்த வண்டி தவேராவான வாகனத்தை நிறுத்தி அடிச்சு நொறுக்கி அவங்களை எல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு அடிச்சாங்க. இந்த தகவல் அங்க வந்துட்ட உடனேயே எங்க தொண்டர்கள் கொந்தளிக்கும் போது நான் சொன்னேன், கீழே இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லுங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் வயர்லெஸ்ல பேசினார். பேசி அந்த மாதிரி நடந்தது உண்மை, அவங்களை நாங்க மீட்டுட்டோம், அவங்க இப்ப காவல்துறை வாகனத்துல தான் இருக்கிறாங்க, அவங்களை நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், நீங்க பேசாத இருங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதோட பேசாத இருந்துட்டோம். இதுதான் நடந்தது. எங்க இருந்து அதாவது ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, ஊடக நண்பர்களும் போட்டோஸ் வீடியோகிராபர்ஸ் எல்லாரும் இருந்தார்கள். நீங்க சொல்ற சம்பவங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கணும். நீங்க இன்னைக்கு சன்னியில படங்கள் வந்திருக்கிறது, ஹிந்துல வந்திருக்கிறது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிறது. எல்லா படங்களும்
காங்கிரஸ் அலுவலகத்திற்குள்ள நடந்த வன்முறைகளை வந்து மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுது. அதுதான் காங்கிரஸ்காரங்க கல்லடிக்கிறதையும் தான் வன்முறையாளர்கள் அது அந்த படம் எடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய ஒரு ஆளு நீங்க அந்த இமேஜஸ்ல காட்டுங்க, ஒரு ஆளை காட்டுங்க, காட்டி நீங்க வந்துட்டு இவர் நாம் தமிழர் கட்சிக்காரங்கன்னு சொல்லுங்க, நான் போலீஸ்ல ஒப்படைச்சு கொடுக்குறேன். I vouch for it. ஒன்னு புரிஞ்சுக்கங்க, ஒன்னு புரிஞ்சுக்கங்க. எங்களுடைய நாம் தமிழர் இயக்கம் செய்ததா மற்ற இயக்கம் செய்தா இல்ல, நாம் தமிழர் இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் அடுத்தடுத்து நம்மளால் கையெடுக்கப்பட்டு இது வன்முறை வெடிக்கும் போது ஏன் முன்னெடுக்கிறீங்க ஒரு கேள்வி வரும்ல. இல்ல இல்ல இல்ல, நீங்க அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு போராட்டத்துல வந்துட்டு வன்முறை எப்படியும் வெடிக்கலாம், ஒரு பொதுக்கூட்டத்தில் வெடிக்காதா? ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு பேரணி நடந்து வந்து கடற்கரையில் முடியும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழக பேரணி முடிக்கும் பொழுது அந்த ஊர்வலத்தின் இறுதியில் திடீரென்று தாக்குதல் நடத்தப்படவில்லையா? அதில் பல பத்திரிகையாளர்கள் பாதிக்கப்படவில்லையா? ஒருவருடைய காது கூட அறுபட்டது. வன்முறை எங்கு வேண்டுமானாலும் வெடிக்கலாம். அதற்கு பின்னால் இருக்கிற பதிவு நான் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இதில் எங்களுடைய நோக்கத்தை நீங்கள் பாருங்கள். நாங்கள் ஒரு இடத்தில் குடும்பினோம், கைது செய்யப்பட்டோம், ஒரு இடத்தில் வைக்கப்பட்டோம். எங்களுடைய ஒருவர் மீதும் எந்த வழக்கம் இல்லை. நாங்கள் எந்த இடத்தில் கூடினோமோ அந்த இடத்திலிருந்து 10 அடி கூட தாண்ட முடியாத அளவிற்கு எங்களை காவல்துறை கைது செய்து இதில் ஒரு கூட்டம்னு திரண்டா அந்த இடத்துல வன்முறை வெடிக்கத்தான் செய்யும், விஷயங்கள்லாம் போகத்தான் செய்யும், அப்படி நடக்கத்தான் செய்யும். வன்முறை வெடிக்காத கூட்டம் எதுன்னு சொன்னா பாபர் மசூதி இடிப்ப கூட நியாயப்படுத்த முடியுமே. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், திரண்டோம் நாங்க என்னமோ நடந்துருச்சுன்னு சொல்றதா நியாயப்படுத்த முடியுமா? I think you have not followed my words in real terms. நான் என்ன சொல்றேன், நல்லா நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் வன்முறையோ அல்லது சத்தியமூர்த்தி பவனை தாக்க வேண்டும் என்கிற நோக்கம் இருந்ததுன்னா நாங்க போஸ்டர் ஓட்டணும். நீங்க திரும்ப திரும்ப இந்த இடத்துல செய்றீங்க, மற்ற இடத்துல வந்து தமிழர் அமைப்பு ஒன்று திரண்டு அவருடைய உணர்வுகள் சொல்றீங்க. இந்த இடத்துல நாம் தமிழர் அமைப்போட நீங்க சுருக்கிக்கிறீங்க. நான் இங்க வந்து நாம் தமிழர் அமைப்போட பிரதிநிதியா மட்டும் பார்க்கல, உங்களுக்கு பிறகு நடந்த தொடர் சம்பவங்களையும் சேர்த்தான் சொல்றேன். நீங்க முன்னெடுத்த ஒரு போராட்டம் பிற அமைப்புகள் கையெடுக்கும் போது இது மாதிரி பிரச்சனை வருது. அப்ப நீங்க சொல்றீங்க நாம் தமிழர் இயக்கம் செய்யல அப்படின்றீங்க. அவர் சொல்றாரு காங்கிரஸ் தொண்டர் இல்ல, காங்கிரஸ் கட்சியில இருந்து 2 வருஷம் முன்னாடி எக்ஸ்பெல் பண்ணப்பட்டோம்னு சொல்லுவாரு. இல்ல, நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி புடிச்சு எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறை ஒண்ணும் போய் சொல்ல போறது பாருங்க. இன்னைக்கு ராஜீவ்காந்தியுடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கு. இதுல பொதுவா பாத்தீங்கன்னா இதுல செய்தல ஏதோ நாம் தமிழர் செஞ்ச மாதிரி இருக்கு. வழக்கு தொடர போறாங்க, தேட போறாங்க. அந்த நேரத்தில் யார் எங்க இருந்தாங்க சந்தேகப்பட்டவங்களை கைது செய்ய போறாங்க, நீதிமன்றத்தில் விசாரிச்சு நிறுத்த போறாங்க. அதை நாங்கள் ஒருபோதும் தடுக்கவில்லை. ஆனால் நேற்று நடந்த அந்த இடத்தில் நாங்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டோம். எங்களுக்கு பின்னால் நடந்த விடயத்தில் எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, தொடர்பில்லை என்பதை இதுல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்னையில சில இடங்கள்ல வந்து ராஜீவ்காந்தியுடைய சிலை வந்து அவருடைய தலை உடைக்கப்பட்டிருந்துச்சு. இது வந்து ராஜீவ்காந்தி அவர் பீட்டர் சொன்ன மாதிரி காங்கிரஸ்காரங்க இப்ப சமீப காலமா இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையில் ஈடுபட்டதா நமக்கு சமீப புள்ளி விவரங்கள் இல்ல அப்படிங்கறனால இது அமைதியா போச்சு. இதே வந்து வேற ஏதோ ஒரு ஜாதி அமைப்பு தலைவரோ இல்லாட்டி வேற ஏதோ தலைவரா இருந்தா அந்த சிலையோட தலை உடைக்கப்பட்டிருந்தா இந்நேரம் தமிழகத்துடைய நிலைமை என்ன ஆயிருக்குங்கிற நினைக்குமே நமக்கு ரொம்ப அச்சமா இருக்கு. இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? அரசு வந்து இரும்புக்காரம் கொண்டு இவங்களை அடிக்கணுமா அடக்காம விட்டுட்டாங்களா? அதாவது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஒரு இளம் தலைவர், நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், அவருடைய சிலைகளை இப்படி சேதப்படுத்துவது என்பதை யாராலும் ஏற்க முடியாது. நீங்க நல்லா சொன்னது போல ஏற்கனவே குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி சிலைக்கு ஆபத்து என்று வந்து சிறை வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுதான் சொல்ல வந்து போய் பாத்தீங்கன்னா இப்பவும் திருநெல்வேலியெல்லாம் பூரா பூட்டு சாவி வந்து கலெக்டர் சிறைக்குள்ளதான் சிலைகள்லாம் இருப்பாங்க. பிறந்த நாள் நினைவு தினத்தப்பதான் அவரை விடுதலை செய்வாங்க. ஆமா, இந்த மாதிரி நிலைமை வந்து எல்லா அரசியல் தலைவர்கள் வந்து விடுதலை பெற்று காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவல நிலைமை தமிழ்நாட்டில் வந்து விடுமோ என்று இருக்கு. இப்ப சகோதரர் வந்து ரொம்ப நிதானமா தான் அவங்க பேசுறாங்க. பட் ஆனால் பாருங்க என்ன சிக்கல்னா, நம்ம உணர்ச்சிகளை கிளப்பி விட்டோம்னா வரக்கூடிய ஆபத்தை அவங்க தயவு செஞ்சு உணரணும். பிரச்சனை இருக்குங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். அத காங்கிரசும் காரங்களும் கூட தலைவர்களும் கூட ஒப்புக்கொள்ளணும். பொதுவாக நாங்க என்ன பார்க்கிறோம் என்றால், இலங்கை பிரச்சனையே ராஜீவ்காந்திக்கு முன்பு பின்பு என்று மாறியதை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அதே போல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு முன்பு பின்பு என்று தமிழர்களுடைய மனோநிலை என்பது மாறி இருக்கு. அப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக அவங்கவுங்க தொண்டர்களை வந்து வழி நடத்த வேண்டி இருக்குது. இப்ப ஐயா சொல்றாங்க, இப்ப இயல்பா என்ன சந்தேகம் வருது, இந்த விவகாரங்கள்ல அந்த விடுதலை இல்லை, மத்திய அரசு அங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கியிருக்கு, நான் அதை ஏற்கல. ஆனால்
அது இயல்பா என்ன வருதுன்னா உணர்ச்சியை கிளப்பி வருவதா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான சோகால்டு தமிழ் தேசிய இயக்கங்கள் என்பவை தங்களுடைய தொண்டர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி 3 இடங்கள்ல ஒரே பகுதியில் இது நடந்திருக்கு என்றால் நமக்கு இயல்பா என்ன சந்தேகம் வருது? இதை ஒட்டி இதுதான் நடந்திருக்கும். எங்க போய் முடியுமோ அப்படிங்கிற அச்சம் நம்ம இயல்பாக வெளிகிறது. இந்த விவாதம் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்று குறுஞ்செய்தி மூலமாக அனுப்ப கேட்டிருந்தோம். இந்த பார்வையில் இந்த அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளில் மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இப்போது பார்க்கலாம். கட்சி அலுவலகங்கள் மீதான தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்று 41% மக்களும், உணர்வுகளின் வெளிப்பாடுதான் புரிந்து கொள்ள வேண்டியது என்று 46% மக்களும், இது முழுக்க முழுக்க அரசியல் செயல்பாடு என்று 13% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கண்டித்திருப்பவர்கள் 41% பேர், உணர்ச்சிகளின் வெளிப்பாடு என்று குறிப்பில் 46% பேர், அரசியல் என்று தெரிவித்திருக்கிறார்கள் 13% பேர். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் இறுதியாக கேட்க விரும்புகிறேன், இது போன்ற நிலைமைகளுக்கு இறுதியான தீர்வு என்ன? இது முழுக்க முழுக்க ஒரு சட்ட பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலைமையில் இது உணர்ச்சிகள் தூண்டப்படுதான் நீங்க நினைக்கிறீங்களா? சுருக்கமாக உங்களுடைய கருத்து. இதுல உணர்ச்சிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இதுல ஒரே ஒரு கருத்தை நான் சொல்றேன். அதாவது ராஜீவ்காந்தியினுடைய கொலைகாலிகளை விடுதலை செய்தது குறித்து காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடுதான். காங்கிரஸ் கட்சியும் விடுதலை செய்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாரதிய ஜனதா கட்சியும் விடுதலை செய்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த இலங்கை போராளிகளுக்கு உடன் இருப்பதாக சொல்லக்கூடிய தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு இவர்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலிலே அவர்களுக்கு வாக்களிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியை மட்டும் எதிர்ப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அவர்களுடைய நிலைப்பாடு ஏன் தாக்குதல் நடத்தவில்லை அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய கேள்வியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி கேட்கல பாண்டே இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, இவர்கள் எவ்வளவு தூரம் கபடதாரிகள் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியும் கொலையாளிகளை விடுதலை செய்வதை தவறு என்று சொல்லுகிறது. ஆனால் அவர்களோடு இவர்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறார்கள். ஐயனாதன் சொல்லட்டும், வரக்கூடிய தேர்தலில் இவர்களோடு மோடிக்கு வாக்களிக்க போவதில்லை சொல்லட்டும். இது முழுக்க முழுக்க அரசியல், இது முழுக்க முழுக்க அரசியல், முழுக்க முழுக்க பித்தலாட்டம், முழுக்க முழுக்க மோசடித்தனம், கபட நாடகம். நன்றி. உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா. ஆமா, அதாவது ராஜீவ்காந்தி கொலையை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் பயன்படுத்தி தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது, அதை பயங்கரவாதம் என்று சொல்வது, தமிழ் தேசிய இயக்கத்தினரை இப்ப கூட என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க, கபடதாரிகள். எப்படி நீங்க என்ன ஃப்ரெண்ட்ன்றீங்க? கபடதாரி உங்களுக்கு ஃப்ரெண்டா? என்ன வார்த்தையில அரசியலும் தனிமனிதனும் அவனுடைய குணமும் ஒன்றுதான். புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நீங்கள் தனிமைப்பட்டு விட்டதற்கு தமிழ் தேசியவாதிகள் பொறுப்பாக முடியாது. பொருளாதார கொள்கையில் இருந்து தமிழீழ பிரச்சனை வரையில் நீங்கள் கடைபிடித்த அணுகுமுறை உங்களை தனிமைப்படுத்துகிறது. உங்களிடம் மற்ற கட்சிகள் வருவதையோ வரக்கூடாததையோ எந்த விதத்திலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களை அரசியல் ரீதியாக தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டிய ஆண்மை திறன் எங்களுக்கு இருக்கிறது. அந்த இடத்தில் உங்களை நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம். மீண்டும் தோற்கடிப்போம். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. இது ஒரு அரசியல் பார்வையாக நான் பார்க்க முடியாது. மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். 13% மக்கள் தான் இது ஒரு அரசியல் நிலைப்பாடு சொல்லியிருக்கிறார்கள். கண்டிக்கத்தக்கது என்று 41% மக்கள் உணர்வுகளின் வெளிப்பாடு என்று 46% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க சட்ட பிரச்சனை. ராஜீவ்காந்தி கொலையாளிகள் மீதான தீர்ப்பிலிருந்து, அமைச்சரவையுடைய தீர்மானத்திலிருந்து, அதன் பிறகு சட்டசபையோட அறிவிப்பிலிருந்து, அதன் உச்சநீதிமன்ற தடையிலிருந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவுகளுக்கு இடையிலான ஒரு விளக்கங்கள், குழப்பங்கள். இது முழுக்க முழுக்க உணர்ச்சி பூர்வமாக பார்க்கப்படாமல் முழுக்க முழுக்க ஒரு சட்ட பிரச்சனையாக பார்க்கப்பட்டு ஒரு நல்ல தீர்ப்பு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அதற்கு இடையில் இது போன்ற வன்முறைகள் எத்தகையதான ராஜீவ்காந்தி சிலை உடைப்போ, சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வச்சோ எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் பொதுமக்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து திரு ஐயநாதன் அவர்கள், திரு அருண் அவர்கள், திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.